ஒவ்வொரு சீரியல்லையும் வந்து ஒரு பயங்கரமான வில்லன், வில்லி அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. முதல்ல பாரதி கண்ணம்மால வெண்பான்னு ஒரு வில்லியெல்லாம் பயங்கரமான வில்லியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசையில ரோஹிணி விஜயால ஆரம்பிச்சு, இப்போ ஒவ்வொரு கதையிலையும் வந்து அந்த ஒரு வில்லியை பேஸ் பண்ணி சில சமயங்களில் கதை போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராகினியும் பசுபதியும் வந்து திருப்பி திருப்பி இப்போ எதையாச்சும் ஒரு தேவையில்லாத வேலை செய்கிறத வச்சு மட்டும்தான் மகாநதி சீரியல் ஓடுது. அங்கெல்லாம் வந்து தான் அடையணும், தனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரியும் விஜயும் ஒன்றா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து விஜய்க்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களாம். அதுவும் வந்து அவர் செய்யாத ஒரு விஷயத்தை அவர் தான் செஞ்சாருன்னு ஊரை நம்ப வச்சு அதனால கழுத்தை தாலி கட்ட சொல்ல போகிறாங்களாம். அதுவும் அவர் ஏன் அப்படி செய்யணுங்கிற ஒரு அவசியமே இல்லைங்கிற மாதிரி கதை போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி லாஜிக் இல்லாமல் வெறுமனே விஜய் காவேரியை வச்சு கதை போகணும், வேறு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, ஏற்கனவே அவங்கள காமிச்சாலே யாரும் பார்க்குறது இல்லைங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிற விதத்தில் இப்போ இந்த இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த அன்புன்னு ஒரு கேரக்டர் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன் மகனோட இன்னொரு பக்கம் புரிய ஆரம்பிக்குது. அஜய் வந்து ராகினியோட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காகவும் ராகினி என்ன சொன்னாலும் கேட்குற கைப்பாவையாக அவர் மாறிட்டு இப்போ வந்து தன்னையே வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கார். ஒரு வருஷம் தான் நான் ஜெயிலில் போயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறமா நான் உங்களை வெளில வர வச்சுக்கிறேன், நானும் மாமாவும் வெளில வர வச்சுக்கிறோம் அப்படி இப்படின்னு வசனம் பேசி எனக்கு சொத்து வேணும் ராகினி வேணும்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ரூவராக மாதிரி இந்த அன்பு வந்து இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொன்னாலோ இல்லை விஜய் கிட்ட சொன்னாலோ இவங்கெல்லாம் சேர்ந்து பசுபதி அண்டு இந்த பக்கம் அஜய்க்கு ராகினி இவங்களுடைய மொத்த சதியும் முறியடிச்சு வெண்ணிலாவையும் வந்து வீட்டை விட்டு தினமா கிளம்புமா தெய்வமே, நான் வந்து உன்னை முன்னாடி காதலிச்சது உண்மைதான், ஆனால் இப்போ நடந்துக்கிறலாம் நமக்குள்ளே ஒத்து வராதுமா அப்படின்னு அனுப்பி எனக்கு குழந்தை வேற பிறக்க போதுமா அப்படின்னு அனுப்ப போகிறாரா, இல்லை இதை வச்சு கடைசி நிமிஷத்தில் மனமேடையில் ஏற்றி தாடி கட்டுன்னு சொல்ல இவங்க அழுதுகிட்டு இருக்க அவங்க வந்து அழுதுட்டு கிளம்பி வந்து கொடைக்கானலுக்கு போக அப்படின்னு கதையை இழுத்தடிக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் இந்த குமரன் கங்கா யமுனா இனி அதுக்கப்புறமா வந்து நர்மதா இவங்க எல்லாரையும் வந்து அப்பப்போ ஏதோ சும்மா இவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறத விட்டுட்டு இந்த கதையை ஹோல்சமாக எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு கதையாக மாற்றுவாங்களா, இல்லை இது வெறுமனையே ஒரு ரொமான்டிக் கதையாக தான் முடிய போகுது, விஜய் காவேரியை வச்சு மட்டுமே கதையை இழுத்து கொண்டு போய் முடிக்க போகிறாங்களா, உங்களுக்கு என்ன தோணுது, எப்படி இருந்தால் பெட்டர்னு நினைக்கிறீங்க, விஜய் காவேரி ஃபேன்ஸுடைய எமோஷன்ஸில் விளையாடி அவங்களுக்காகவே இந்த கதையை எடுத்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள்.